என்னால அந்த சிவசாமி குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுக்க முடியாது. அவன் பேரை சொல்றப்ப என் நாக்கு அப்படியே கூசுறப்போ அவன் குடும்பத்துல போய் எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? அதுக்காக என் பொண்ணையே என்னால இழக்க முடியாது. ஏதாவது பண்ணி அவன் மனசை மாத்தணும். என் பொண்ணு அந்த பையன் மேல இவ்வளவு தீவிரமா இருப்பான்ல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எதையாவது பண்ணி என் பொண்ணை இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடணும். எனக்கு என்ன பயம்னா, ஒரு தடவை தற்கொலை முயற்சி பண்ணவங்களுக்கு அது மறுபடியும் மறுபடியும் தோணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என் பொண்ணு பண்ணிக்க கூடாது. அவ எப்பவுமே அவன் இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நடந்துடக்கூடாது. அப்படி நடக்க விட்டுட்டா நான் அம்மாவே இல்லையே, நான் பிறந்த பொறுப்புக்கு அர்த்தமே இல்லையே. ஐயோ, நான் என்னக்கா பண்றது? இப்போ என் பொண்ணு என்ன விட்டு போகாம இருக்க நான் என்ன பண்றது? இதையே நினைச்சு தூக்கம் வராம ராத்திரி முழுக்க எங்கேயே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன். என் மகேஷ், நீ எப்படி உடஞ்சா எப்படி? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உன்கிட்ட தான் வருவேன். நான் மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே உன்னை தைரியசாலியா தானே நினைக்குது. உன் வழியில தானடி நாங்க பின்னால வந்துகிட்டு இருக்கோம். நீ எப்படி கலங்கி போய் பேசலாமாம்மா? பொண்ணை பெற்றதுனால எப்படி பேசுறேனோ என்னமோ தெரியலக்கா. ஆனா இதை நான் விட மாட்டேன். இதுக்கு சப்போர்ட்டா அந்த பூங்குடி இருக்கா. அவ உயிரை கொடுத்தாவது அவங்க அண்ணனுக்கு என் பொண்ணை கட்டி வைப்பேன்னு சவால் விடுறா. யாரு பொண்ணை யாருக்கு கட்டி வைக்கணும்னு நாள்ல முடிவு பண்ணணும். மறுபடியும் மறுபடியும் அந்த பூங்குடியை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. ஐயோ, இப்ப அந்த பூங்குடியை பாக்குறதா இல்ல என் பொண்ணை பாக்குறதா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். கட்டுறேன். நீங்க தான் பார்த்து பண்ணணும். பையன் கல்யாணம் முடியட்டும், கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்திடலாம். சரி. அக்கா, இது அங்க வச்சிருங்க. சரிம்மா. எல்லா சொந்த பந்தத்தையும் கூப்பிட்டு இருக்கேன், எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க. வரேன் சிவசாமி. வாங்க வாங்க. வணக்கம் சிவசாமி. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? பஸ் லேட் ஆயிடுச்சுங்கய்யா. பஸ்ல வந்தீங்களா? உங்க எல்லாரையும் கூட்டு வர்றதுக்கு கார் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். கார் வரலையா? வரலைங்கய்யா. இந்த சிவசாமி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க பஸ்ல வந்தா நல்லா இருக்குமா? பெரியவனே. சரிங்க, பெரியவனே. பார்த்து பண்ணிக்கலாம். சரிப்பா. பாப்பா ஒரு நிமிஷம். அப்பா கூப்பிடுறாரு. போயிட்டு பாரு, இவங்க எல்லாம் பஸ்ல வந்திருக்காங்க. சொந்த வந்து கூப்பிட்டு தானே தனியா கார் ரெடி பண்ணணும். மத்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கார் போயிருச்சான்னு செக் பண்ணு. சரிப்பா. எப்படியோ சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. உள்ள போங்க. சரி சிவசாமி. போங்க. சரிங்க. எல்லாம் போய் சாப்பிடுங்க. ஹலோ. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்கக்கா வாங்க. என்ன ரஞ்சிதம், என்ன ஒரே யோசனையா இருக்கு? ரஞ்சிதம், அத்தை, என்ன பேசுறது கூட கவனிக்காம இருக்க? வணக்கம். வணக்கம். என்ன யோசனையா இருக்கேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். யாரால ஒண்ணும் பண்ண முடியாது. பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ வந்து பாரு. ஒரு நிமிஷம். பொண்ணு வீட்டுல வந்துட்டாங்க. ஏ சக்தி, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாடா. அப்பா கூப்பிடுறாரு. சரிங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. வணக்கம். வாமா. வணக்கம் வணக்கம். 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 உங்களுக்காக தான் வெளியே காத்துட்டு இருந்தேன்.
நம்ம சைடு சொந்தங்கள்லாம் வந்துட்டாங்க. இன்னொரு படையே திறந்து வந்துட்டு இருக்கு.